ரொம்ப நாளா ஸ்டூடியோக்குள்ள முடங்கி கிடந்த தமிழ் சினிமாவை ரோடு, கிராமம், மண்ணுன்னு சொல்லிட்டு மாத்துறவர் தான் டைரக்டர் பாரதி ராஜா. இவருக்கு இயக்குனர் இமயம்னு சொல்லிட்டு பேர் வந்ததுக்கு முக்கியமான காரணம் மக்களோட எமோஷன்ஸ்ல படங்கள் எடுத்தாரு. அதே மாதிரி மேக்கப் வெள்ளையா இருந்தா மட்டும் தான் நடிக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருந்த தமிழ் சினிமாவை மாத்தி கருப்பா இருந்தாலும் நடிக்கலாம், வித்தவுட் மேக்கப்லயும் நடிக்கலாம்னு சொல்லிட்டு ரெஜிஸ்டர் பண்ணவர் தான் பாரதி ராஜா. இவரும் இளையராஜாவும் சேரும்போது ஒரு மேஜிக் கிரியேட் ஆகும் பாருங்க. கிழக்கே போகும் ரயில் இருந்து முதல் மரியாதை வரைக்கும் அப்படியேப்பட்ட ஒரு கல்ட் கிளாசிக் மூவிஸ். இன்னைக்கு இருக்க ஜென்சி கூட்டம் வந்து இவர் வந்து நிறைய பேர் மறந்துருப்பாங்க. இவர் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து நிறைய நடிகர்கள் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காரு. குறிப்பா சொல்ல போனோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேவதி, ராதிகா, ராதா, கார்த்திக் எல்லாருமே இவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் பாத்தீங்கன்னா முதல்ல சென்னைக்கு வரும்போது ஒரு நடிகனா மாறணும்னு சொல்லிட்டு தான் வந்தாரு. ஆனா காலம் வந்து அவர் வந்து ஒரு டைரக்டரா மாத்தணும்னு சொல்லிட்டு மாத்திட்டு இருந்துச்சு. அதே சமயம் இயக்குனர் இமயம் சொல்லிட்டு இவருக்கு டைட்டில் வச்சதுக்கு குறையாம ஒவ்வொரு படங்களுமே ஒரு பெஸ்ட் படமா தமிழ் சினிமாவுக்கு வந்து கொடுத்துட்டு போயிருக்காரு. அதே மாதிரி உடன்பிறப்புகளே, என் ரத்தத்தின் ரத்தமே, என் நெஞ்சில் குடியிருக்கும் அப்படிங்கிற டேக்லைன் வந்து எவ்வளவு ஃபேமஸ் உங்களுக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி இவர் சொல்ற என் இனிய தமிழ் மக்களே, இந்த டேக்லைன் பாத்தீங்கன்னா தெரியாத ஆளே கிடையாது. ஸோ அப்படியாப்பட்ட ஒரு இடத்த வந்து தமிழ் சினிமால பதிச்சுட்டு சென்றிருக்கிறாரு பாரதி ராஜா அவர்கள். ஸோ இவரோட பெஸ்ட் மூவிஸ் லைக் டைரக்ட் பண்ணியிருப்பாரு, இல்லை ஆக்டிங் பண்ணியிருப்பார்ல, ஸோ உங்களுக்கு எது பிடிக்குன்னு சொல்லிட்டு மறந்துடாம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. அதே மாதிரி இவர் வந்து யாரோட காம்போ சேரும்போது, லைக் இளையராஜாவா இருக்கட்டும் சரி, வாலி அவர்களா இருக்கட்டும் சரி, இவங்களோட யாரோட சேரும்போது பிளஸ் மற்ற மியூசிக் டைரக்டர்ல சேரும்போது எந்த காம்போ பெஸ்ட் காம்போ இருக்கும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க.